இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சூப்பர் 8 ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ரொம்ப மேட்ச் இந்தியா மேட்சஸ் எல்லாமே யூஎஸ்ஏல தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பர் 8க்கு மட்டும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்துட்டாங்க. இனிமேட்டு எல்லா மேட்சஸும் இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸில் தான், கரேபியனில் தான். இந்தியாவோட ரெக்கார்ட்ஸ் கரேபியனில் ஸ்மாராக தான் இருக்குது. ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸில். ஏன்னா குரூப் ஸ்டேஜில் எல்லா எலிமினேட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி கரேபியனோட ரோஹித் சர்மாவுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த ஐசிசி ஈவெண்ட் கரேபியனில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போன எல்லா ஐசிசி ஈவெண்ட்ஸ்லேயும் கரேபியனில் எல்லாருமே குரூப் ஸ்டேஜில் எலிமினேட் ஆகிட்டாங்க. இந்த வாட்டி தான் சூப்பர் 8 குவாலிஃபைட் ஆகிருக்காங்க. அதுவும் யூஎஸில் ஃபஸ்ட்டு நடந்ததுனால குரூப் ஸ்டேஜ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ சூப்பர் 8 தாக்கு பிடிப்பாங்களா என்னான்னு தெரியல. அதே மாதிரி ஃபஸ்ட் மேட்ச் இந்தியா ஆப்கானிஸ்தானை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தானை டீமை லைட்டாக எடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்களும் நல்ல டீம் தான். ஆப்கானிஸ்தானும் சூப்பர் டீமு. ஸ்பின் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. அவங்க ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணுறது ஸ்பின் அட்டாக் தான். ஸ்பின் வர்சஸ் பேட்டிங். இந்தியா பேட்டிங், ஆப்கானிஸ்தான் ஸ்பின் அட்டாக்கு. கண்டிப்பாக இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆப்கானிஸ்தான் டீம் நம்ம லைட்டான எடுத்துட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான கோச் இருக்கார். ஜோனத்தன் ட்ராட் இருக்கார். வேர்ல்டு கப்லேயும் நல்லா கோச் பண்ணி ஆப்கானிஸ்தானை கொண்டு வந்தார். அதுவும் இல்லாமல் இப்போ பிராவோ கொண்டு வந்திருக்காங்க பவுலிங் கன்சல்டண்ட்டாக. பிராவோ கண்டிப்பாக வெயிட்டில் இருக்கார். ஏன்னா இது எல்லா மேட்சஸும் வெஸ்ட் இண்டீஸில் மட்டும்தான் தோற்றுருக்காங்க ஆப்கானிஸ்தான். மற்ற எல்லா மேட்சும் ஜெயிச்சு குவாலிஃபைட் ஆகி வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிறதுனால பிராவோவுக்கு நல்லா தெரியும் என்ன மாதிரி விக்கெட்டு, என்ன ஸ்பின்னிங் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸ்பின்னும் நல்லா ஆகும். அதனால் ரஷீத் கான் இருக்கார். அவங்க வைட்டலான ஸ்பின்னர் மெயினான ஸ்பின்னரே ரஷீத் கான். நபி இருக்கார். முஜிபுர் ரகுமான் இருக்கார். அவங்களாம் நல்ல பிளேயர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு. இந்தியன் பிளேயர்ஸை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா ஐபிஎல்ஸ்லாம் நிறையா ஆடிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸே நிறையா இருக்கும். இந்தியன் பிளேயர்ஸை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி குர்பாஸ் இருக்கார். குர்பாஸும் நிறையா ஐபிஎல் ஆடிருக்காரு. நவீன் உல்லக் அவரும் ஐபிஎல் ஆடிருக்காரு. அவரும் விராட் கோலி பேட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நூர் அகமதும் நிறையா ஐபிஎல் ஆடிருக்காரு. நூர் அகமது, நவீன் உல்லக் எல்லாருமே ஆப்கானிஸ்தான் பாதி டீம் பார்த்தா எல்லாம் ஐபிஎல் ஆனவங்க தான். அதனால் இந்த மேட்ச்சை இந்தியா லைட்டான எடுத்துக்கக்கூடாது ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு. லைட்டான எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல டீமு. நல்ல பேட்டிங்காக இருக்கும். பவுலிங் சூப்பராக இருக்கும் ஆப்கானிஸ்தான்கிட்ட. ஸ்பின் அட்டாக் சூப்பராக வச்சுருக்காங்க ஆப்கானிஸ்தானு. அதே மாதிரி பேட்டிங்கும் நல்லா தான் ஆடுவாங்க ஆப்கானிஸ்தான். நம்ம குறையே சொல்லிட முடியாது. அதனால் இந்தியா லைட்டான எடுத்துக்கூடாது ஆப்கானிஸ்தானை. அவங்களும் ஒரு நல்ல டீமாக தான் எடுத்துக்கணும் தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டீமும் பார்க்கலாம். இந்தியன் டீம் இன்னி வரையும் நல்ல பேஸ் அட்டாக்கு, ஆல்ரவுண்டர் அட்டாக்காக தான் எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் வெஸ்ட் இண்டீஸில் விளாடும்போது, கரேபியனில் விளாடும்போது கண்டிப்பாக ஸ்பின் அட்டாக்கு தேவை. ரவீந்திர ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக டீமுக்குள்ளே வர்றது குல்தீப் யாதவுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சாகலுக்கும் சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் நான் குல்தீப் யாதவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமன் ஸ்பின்னரு. நல்ல அந்த எபிலிட்டி இருக்க ஸ்பின்னரு. என்ன கேட்டால் சிவம் துபே ட்ராப் பண்ணிட்டு நான் இவரை தான் விளாட வைப்பேன். குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேலை ட்ராப் பண்ணிட்டு குல்தீப் யாதவ் விளாட வைப்பேன். ஏன்னா சிவம் துபேக்கு கொஞ்சம் பேட்டிங் எபிலிட்டி இருக்கிறதுனால அவரை நான் விட்டுருவேன் பேட்டிங்க்கு. எல்லாம் முகமது சிராஜை ட்ராப் பண்ணிட்டு கூட நான் குல்தீப் யாதவ் விளாட வைப்பேன். ஏன்னா குல்தீப் யாதவ் கொஞ்சம் வெயிட்லாம் இருப்பார். என்ன கேட்டால் முகமது சிராஜை தான் ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. முகமது சிராஜ் சொல்லிக்கிற மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இந்த வேர்ல்டு கப்பில். மேக்ஸிமம் முகமது சிராஜை தான் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா, ஹார்திக் பாண்டியா 5 பவுலர்ஸ் இருக்காங்க. தேவைப்பட்டால் சிவம் துபே பவுலிங் போடலாம். அது இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா வேறு இருக்கார். அதான் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ஹர்ஷீப் சிங்கு 3. அடுத்து ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். வேணும்னா சிவம் துபே எடுத்துக்கலாம். ஏன்னா கேட்டால் முகமது சிராஜை ட்ராப் பண்ணிவிட்டு இவரை குல்தீப் யாதவ் விளையாட வைக்கலாம். அது சகலுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் பார்படோஸில் விளாட்றதுனால கண்டிப்பாக அது ஸ்பின்னிங் விக்கெட்டாக தான் இருக்கும். இதுதான் 11 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியன் டீமுக்கு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனிங்க. பந்த் நம்பர் 3, 4 சூரியகுமார் யாதவுக்கு வேறு ஏற்கனவே இப்போ கையில் அடிபட்டிருக்கு. அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. ஆனால் இன்னி வரையும் எதுவும் சொல்லலை. அவர் கண்டிப்பாக விளாடுவார் தான் நினைக்கிறேன் சூரியகுமார் யாதவ். அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது
ரவீந்திர ஜடேஜா வருவார். அப்புறம் சிவம் துபே 6, அப்புறமேட்டு 6, ஹார்திக் பாண்டியா 7, ஹார்திக் பாண்டியா 7, பும்ரா 8, ஹர்ஷிப் 9, அக்ஷர் பட்டேல் 10, இவர் வந்து குல்தீப் யாதவ் 11. இதான் என்னோட 11 இருக்கும்னு நினைக்கிறேன். விராட் கோலியோட ஃபார்ம் வந்து ரொம்ப மெயினாக இருக்கும் இந்தியாவுக்கு. ஏன்னா அவர் வந்து யூஎஸில் எதுவுமே அடிக்கலை. அதனால் இந்தியாவில் கண்டிப்பாக அவர் வெஸ்ட் இண்டீஸில் கண்டிப்பாக அடித்தா அவர் ஃபார்மை வந்து ரீகெயின் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸில் அவர் அடிப்பார், அவர் ஃபார்மை ரீகெயின் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஒரு விராட் கோலியோட ஃபார்ம் தான் மெயினாக பேசும். விராட் கோலி வந்து வெஸ்ட் இண்டீஸில் கரீபியனில் நல்ல ரெக்கார்ட் இருக்குது. கண்டிப்பாக விராட் கோலி வந்து விளையாடணும். விளாண்டு ரன் அடிச்சிட்டாருனாலே போதும். இனி வரையும் சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆகிருக்காரு 2 மேட்சும். ஏன்னா 3ஆவது மேட்ச் நடக்கலை, ரெயினில் வாஷ் அவுட் ஆனதுனால. அதனால் விராட் கோலியோட ஃபார்ம் வந்து ரொம்ப மெயினாக பேசப்படும். அவர் வந்து கரீபியனில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு, நல்லா விளாடுவார். சூப்பர் 8 ஸ்டேஜில் இந்தியா வந்து கண்டிப்பாக நல்லா விளாண்டா போதும். அடுத்தடுத்த மேட்சஸ்னால் அவங்க விளாண்டுருவாங்க. சூப்பர் 8 ஸ்டேஜை கண்டிப்பாக இந்தியா வந்து நல்லா நல்லா பண்ணிட்டாங்கனாலே போதும். இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக இந்தியா சூப்பர் 8 ஸ்டேஜை நல்லா கண்டிப்பாக விளாண்டு தீரணும், விளாண்டு கொடுக்கணும், விளாடும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பார்ப்போம். இந்தியாவுக்கு நாளைக்குங்கிறேன், இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்கனாலே போதும். விராட் பார்ப்போம் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா கரீபியனில் வந்து இந்தியாவுக்கு வந்து ரெக்கார்டு நல்ல ரெக்கார்டு கிடையாது. இந்த வாட்டியாச்சும் அந்த ரெக்கார்டை முறியடிப்பாங்களா, நல்ல இதுக்கு ஃபார்முக்கு வருவாங்களா இந்தியாங்கிறத வந்து பார்க்கலாம். எல்லோரும் பார்க்குறது வந்து குல்தீப் யாதவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. குல்தீப் யாதவ் வந்து ஒரு வெயிட்லான பிளேயராக இருப்பாருன்ட்டு. கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டும் இல்லை. குல்தீப் யாதவ் தான் பெரிய வெயிட்லான பிளேயராக இருப்பார் இந்தியாவுக்கு. விராட் கோலி ஃபார்முக்கு வரணும், ஃபார்முக்கு வந்துட்டாவும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இந்தியா வந்து எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் வந்து இந்தியாவுக்கு வந்து 70 கொடுப்பேன், ஆப்கானிஸ்தானுக்கு வந்து 30 கொடுக்குறேன். ஏன் ஆப்கானிஸ்தான் 30 கொடுக்குறேன்னா, ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்துச்சா ஆப்கானிஸ்தானுக்கு அந்த 30% நான் கொடுக்குறேன். மற்றபடி 70% இந்தியா தான். இந்தியாவோட இன்னும் மட்டும் தான் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது போகுதுன்னு தெரியும். சூப்பர் 8 கரீபியனில் பார்க்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்தியா வந்து இன்றைக்கி வின் பண்ணிவிடும் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.